வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். ஒரே நிமிஷம், பாவம் ரோடு மேல டேப் இருந்துச்சு. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இருக்கிறது வந்து என்னன்னா நம்மளுடைய தோப்பு, அதாவது சின்ன தோப்பு. இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து கத்துக்கோங்க, ஏன்னா மறந்துடாதீங்க. ஏன்னா நாங்களே இப்போதான் அது புதுசா பேர் வச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்த காணியில நாங்க வந்து உங்களை காமிச்சிருக்கவே மாட்டோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இதுல ரூம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து வேற தோப்பு தான். தொட்டி இருக்கு, இந்த இதுக்குள்ள பைப்பு கொண்டு வந்த வீடியோ எல்லாம் அது பழச போட்டாச்சா? அதெல்லாம் இந்த வீடியோ வரப்போகுதா? இது ஆக்சுவலா பெரிய வீடியோ வர வேண்டியது. கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நான் கம்பைன் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் இந்த காணொலியில. இந்த தோப்புல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம பார்த்த வேலைகள் வந்து ஓவர் ஒரு 3 to 4 lakhs ஒர்க் வந்து இப்போ நம்ம அதாவது 2 to 3 லட்சம் செலவழிச்சு இப்போ வந்து நம்ம வேலை பார்த்துருக்கோம். இந்த இதுல என்ன அப்படின்னா பைப் லைன் தண்ணி இதை கொண்டு வரதுக்கு மட்டும் அவ்வளோ நமக்கு செலவாயிருக்கு. இங்கே பாருங்க, நமக்கு போர் வந்து அந்த இருக்குங்க. சரிங்களா, இப்போ வந்து நல்லா மழை காலங்கிறதுனால தண்ணி பாருங்க இன்னும் கட்டி கிடக்கிறது இந்த இடத்துல இருக்கு. இது வந்து நல்ல ஒரு பள்ளமான ஒரு அங்கங்க கேமரா இருக்கு. பயமா இருக்கியா? பயமா இருக்கா? கேமரா நிறைய இடத்துல இப்ப அதுதான் ஒரு 3 கேமரா தெரியுது, என் கண்ணுக்கே 3 தெரியுது இப்ப இந்த இடத்துல. அதாவது என்ன சொல்றது, எல்லாம் சஸ்டைனபிளா இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, இங்க வந்து கரண்ட் எல்லாம் கிடையாது, ஆனா நம்ம வந்து பேட்டரி பேக்கப் வச்சு ஃபுல்லா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து போர் வந்து அங்க இருக்குங்க. சரிங்களா, அங்க இருந்து தண்ணி நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு செக் வால்வை தாண்டி வருது. இது என்னது அப்படின்னா பிரஷர், வாட்டர் பிரஷர் ரிலீஸ் வால்வ். சரிங்களா, ஒருவேளை நமக்கு அடுத்து நான் காட்ட போறேன், அந்த ப்ராசஸ் ஒழுங்கா வேலை செய்யல, மோட்ரு ஆன் ஆகி வேற எங்கேயுமே நள்ளி திறக்காம இருக்கு அப்படின்னா மோட்ரு அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரெஷர் ரிலீஸ் வால் பிடிங்கிட்டு எல்லா தண்ணியும் வெளியே தள்ளிடுவாங்க. மோட்ரு அமர்த்தாது தண்ணியை வெளியேற்றி விட்டு மோட்ரு ஓடிட்டே இருக்கு. பைப் அடைச்சது. இங்க வந்து ப்ரெஷர் கேஜ் இருக்கு. சரிங்களா, இது ஒண்ணு. வாங்க இப்போ அங்க இருந்து நெல்லிக்காய் பார்த்துட்டு போயிடும். அப்படியே இங்க வரைக்கும் வந்துட்டோம். சரி, இந்த நெல்லிக்காலாம் நம்ம இங்க ஒழுங்கா தண்ணியே கொண்டு வரதுக்கு முன்னாடியே வச்சுட்டோம். சரிங்களா, இதுக்கு ஒரு என்ன கதைனா, இந்த மெயின் பைப் நாங்க போடுறதுக்கு முன்னாடி தர மேலதான் பைப் போயிட்டு இருந்துச்சு. நான் இதுக்கு சுத்துக்கால் வெட்டுறேன்னு பைப் போட்டேன், விடல, ஓங்கி அடிச்சோம், பைப் உடஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு தண்ணி அதுல இருந்து ஒரு அதுவா வர ஆரம்பிச்சது, அது தடுத்துக்கிடுச்சு. தண்ணிக்கு பிடிச்சவன் தான். அதுக்கப்புறம் நாங்க இப்ப தனியா அதுக்கு தண்ணிக்கெல்லாம் இருந்தா ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். நம்ம அதெல்லாம் டீட்டெயில காட்டுறேன். இப்ப இங்க வாங்க. இது வந்து மலை நெல்லிக்காய். என்ன இந்த சீசன்ல உனக்கு காய்க்கணும். ஆனா குட்டியா மரம் தான். இதெல்லாம் ஒட்டுப்பா, இத ஒட்டு சீக்கிரம் ஒட்டு. சரி, முக்கியமானதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நான் சொன்னாதான் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறதே புரியும். சரி, சரிங்களா. இப்போ அந்த பைப் வருது இல்லைங்களா, அந்த பைப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மோட்டர் தண்ணியும் நமக்கு இந்த பைப்ல தாங்க வரும். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டை வந்து 9ஆ பிரிச்சிருக்கோம். 9 பேட்சா பிரிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா, ஒரு பேட்சும் ஒரு குறிப்பிட்ட கண்ணுகளுக்கு மட்டும்தான் தண்ணி பாயும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பேட்சுக்கு பைப்பு தனியா இப்படி போய் ஒரு 50 கட்டுக்கு போயிட்டு அதோட நின்றோம். அடுத்ததுக்கு போகணும்னா இங்க இருந்தே நாங்க மறுபடியும் பைப்பு கொண்டு போய் அங்க போனோம். இதே மாதிரி மொத்தம் 5 ஏக்கர். அந்த மலை தெரியுதா, அது வரைக்கும் 5 ஏக்கருக்கு எதுக்கு மலை வரைக்கும் போயிட்ட? நீளமான இடம் அங்க பாருங்க. அப்படி இருக்கா? அந்த இருக்குல்ல, அந்த தென்னந்தோப்புங்க, அந்த தென்னங்கன்னு கடைசி இருக்கு. அங்க போற வரைக்கும் இங்க பைப் இருக்கு. அதுக்கு பேட்சுக்கு இங்க இருந்தே மறுபடியும் பைப் போகுது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பைப்பிங் வந்து மொத்தம் ஒரு 700 அடி பைப் வேணும் அப்படின்னா நாங்க வந்து ஒரு 4000 அடிக்கு நாங்க வாங்கி வச்சிருக்கோம் பைப். இல்ல எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்து ஒரே பைப்பா போட்டு அங்கங்க கேட் வால் போட்டு எடுத்துக்கலாம்ல அப்படி சொன்னாங்க. ஆனா அதுதான் இங்க மேட்ரு. இங்க வந்து இப்ப நம்ம காட்டுக்கே வராம நம்ம வீட்டுல இருந்தே பாய்ச்சணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா, அதனாலதான் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இங்க வயர் இருக்கு. பார்த்து தண்ணி வர இடத்துல எதுக்கு வயர் தொட்டுக்கிட்டு சாக்கு அடிச்சிடாதீங்க, தள்ளியே வைங்க. மழை தண்ணி நேரமா இருக்கு, அதை அமர்த்தி இருக்கேன் கூட தெரியல. சரியா, அப்ப இப்ப இது என்னன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மோட்டரைஸ்டு வால்வ்ஸ் எல்லாமே நம்ம மாட்ட போறோம். அதனாலதான் கேமரா கண் பார்வைகள்ல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. 3 கேமரா பாத்துக்கிட்டே. ஆமா, சரிங்களா. இந்த இடத்துல வந்து மோட்டரைஸ்டு வால்வ் வந்து நம்ம வைக்க போறோம். வைக்கிறதுனால என்னன்னா எந்த பேட்ச் திறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேட்ச் திறந்து விட்டு வீட்டுல இருந்தே நம்ம மோட்டர் போட்டு விடுவோம். தண்ணி கரெக்டா அங்க போய் பாஞ்சிரும். இங்க வாங்க.
தண்ணி எப்படி பாயுது அப்படிங்கறத நான் ஒண்ணு காட்டுறேன். இந்த மாதிரி இந்த காட்டுல வந்து ஒரு 500 ப்ரொவிஷன் கிட்ட இருக்கும் இல்லப்பா? எவ்வளவு பாருங்க, 470. இங்க வாங்க, 16 காட்டிடும். இதெல்லாமே நாங்களே சிந்திச்சோங்க. என்ன கருப்பு கலர்ல ஏதோ ஒன்று மூடி இருக்கு, அதெல்லாம் தெளிவா யூவி ப்ரொடக்ஷன் நம்ம உள்ள இருந்து பைப் போர்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த பைப் பாத்தீங்கன்னா 1.5 தான் நமக்கு போர்ல இருந்து வருது. அந்த மாதிரி தான் நமக்கு இங்க மோட்டார் இருக்கு. அதை வச்சு நம்ம எப்படி விவசாயம் பண்றோம் அப்படிங்கறது இங்க மேட்டர். 1.5 பைப் எடுத்துட்டு வரோம். 1.5 பைப் இப்படி நேரா போகும் சரிங்களா, நேரா காடை நடுவுல பிரிக்கும். நமக்கு நடுவில் பிரிச்சதுக்கு அப்புறம் இங்கிட்டு ஒரு 6 தென்னை, இங்கிட்டு ஒரு 6 தென்னை. அப்போ நம்ம இப்படி கொஞ்சம் எடுப்போம். அடுத்து நேராக போவோம், இங்கே கொஞ்சம் இப்படியே பிரிச்சே கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ இது ஒரு டயகனலாக வர்ற ஒரு லைன் சரிங்களா, நேராக அப்படி போகுது. நம்ம இப்படி நடுவில் பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டேக் ஆஃப் எடுத்துருக்கோம். 1 இன்ச் பைப்பில் 1 to 1/2, இது அரை தானே, அரை எஃப்டிஏ மாட்டியிருக்கோம். எஃப்டிஏல வந்து நம்ம ஒரு எல் டேப் மாட்டியிருக்கோம் சரிங்களா. எல் டேப் மாட்டியிருக்கோம். நமக்கு தண்ணி அங்கிட்டு தள்ளி பாயலை அப்படின்னா இந்த மாதிரி 16 mm ஓஸ் மாட்டியிருக்கோம். போட்டு விட்டுலாம். இங்கே வரும் கொய்யா இருக்கு, செங்காம்பு கருவேப்பிலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு இதுலயுமே வந்து நம்மகிட்ட இதே மாதிரி தென்னங்கண்ணுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கு. தென்னங்கண்ணுக்கு எல்லாத்துக்குமே இதே தான் இருக்கு. இது எல்லாமே வெயில்ல இருந்தா இத்து போயிடும்னு இந்த மாதிரி க்ரோ பேக் ஒரு இதுக்கும் நம்ம நார்மலா நர்சரியில வாங்குவோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பேக். இங்கிட்ட ஒரு ஓட்டை, எங்கிட்ட ஒரு ஓட்டையை போட்டு இதை அப்படியே அது மேலே போட்டு விட்டா போதும். இது கலராது, வெயில் படாது, இத்தும் போகாது. அவ்வளோதான். இப்படியே எல்லா இந்த ஓட்டை எதுக்கு நான் காத்துக்காக, இல்லைன்னா உள்ள ஹெவியா இருக்கும், உள்ள சூடாயிரும். இல்ல அப்படி இல்லை, அதுக்காக நாங்க ஓட்டை போடல சொல்றேன். அதாவது இப்படி நம்ம வெட்டுறப்ப 2 பக்கமும் அது ஓப்பன் ஆயிரும். அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், சரி இதை அடைக்கிறோம், இங்க காத்தும் போய் வர மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கணும், வேற எதுவும் யோசிக்க கூட இல்லை, அப்படியே விட்டுருவோம். செங்காம்பு கருவேப்பிலை பூத்துருச்சு பாத்தியா? பூத்துருச்சு. இந்த இருக்கு காரணம் இதுக்கு வந்து சத்து பத்தலைன்னு அர்த்தம். பூ சாப்பிடலாம் தெரியல, தண்ணி இப்பதான் பாய்ச்ச ஆரம்பிச்சிருக்கோம். அது போக பூத்துருச்சு. என்னப்பா வீடியோ எடுக்கிறது சோனி கிடையாது, கோப்ரோ. அதனால நீங்க பக்கத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகாது, தெளிவா இருக்காது, ஒரு மாதிரி லைட்டா கிளிகிளியா தான் இருக்கும். சரி சரி சரிங்க, இதுதாங்க நம்ம பிளான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வந்து இதுல எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தோம். யாருமே நம்ம வந்து வேலைக்குன்னு கான்ட்ராக்டட் ஒர்க்கா இதுக்கு நம்ம பண்ணல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன்லாம் வாங்குறப்ப எவ்வளோ சொன்னாங்கன்னா ஒரு 7 to 8 lakhs சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க 5 ஏக்கருக்கு. ஆனா மொத்தத்துல நாங்க சொன்ன எங்களோட செலவு கணக்கு மட்டும் எவ்வளவு இருக்கும்னா ஒரு 3 lakhsல முடிச்சு 3 lakhs இல்லையா. மத்த நமக்கு தேவையான ஆடம்பரங்கள்லாம் சேர்த்து தான் நான் ஒரு 4 lakhs கிட்டன்னு செலவு சொன்னேன். ஆடம்பரம்னா இந்த கேமராஸ் கணக்கே கிடையாது, சோலார் பேனல் அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. அவங்க வந்து நேரடியாக வந்து செட்டப் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. இந்த கேமராலாம் நம்ம ஜேசிபி எல்லாம் சேர்த்து தான் நாங்க சொல்றோம், பைப் லைன்லாம் சேர்த்து சொல்றோம். ஆனா என்ன லேபர்ஸ்னு யாருமே வரல. 5 ஏக்கரும் நாங்க தான் பார்த்தோம், 3 பேர் பார்த்தோம். ஹெல்ப்புக்கு வந்து ஒருத்தவங்க வேலைக்கு ஒரே ஒரு லேடி தான் நாங்க வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மைனர் ஒர்க் இருக்கு பாருங்க, இங்க வாங்க, இந்த கவரை போய் எல்லா கண்ணுக்கும் எடுத்து டெஃப்டியை இப்படி மாட்டணும். டெஃப்லான் டேப் சுத்தி அது ஒரு 3-4 நாள் வந்தாங்க, அவ்வளவுதான். இந்த கவர் எல்லாமே போய் போடணும். இந்த மாதிரி மைனர் ஒர்க்ஸ் தான். ஏன்னா மேஜர் ஒர்க்ஸ் வந்து என்ன பிரச்சனை ஆயிருதுன்னா நம்மளே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இங்கே யாரும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, கான்ட்ராக்டர் நம்ம கூப்பிடல. வேலைக்கு வரவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று சரியா பண்ணலைன்னா புடுங்குச்சுன்னா அனுபவிக்க போகிறது நம்ம தான். அதனால அது புடுங்குச்சு, அதுவும் நம்ம பண்ணியுமே 2 இடத்துல ஜேசிபி காரங்க தோண்டி விட்டாங்கல்ல. தென்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நாங்கள் முன்னாடி வச்சோம், அதெல்லாமே நாங்கள் தண்ணி ப்ரொவிஷன் உள்ளாங்கனால பாதி தென்னை போயிடுச்சு. அதனால வந்து இப்போ இருக்கிற தென்னை வந்து கம்மியாக தான் இருக்கும், விட்டு விட்டு இருக்கும். அதனால தான் ப்ராப்பராக இருக்காது. ஆனால் இந்த மழை காலத்தில் வைக்க முடியாது, வேரல்கள் வந்துருங்கிறதுனால நாங்கள் we are waiting for the right season to come. நல்ல நேரம் வந்த உடனே நாங்கள் வந்து அழகா அடுத்த தென்னையை வந்து நாங்கள் ஃபுல்லாக வைக்க போகிறோம். தென்னை மட்டும் இல்லை, மற்ற நிறைய கண்கள் இன்னைக்கு நிறைய வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அதெல்லாம் வைப்போம். கார்ல இருக்கு, அதெல்லாமே வைப்போம். இப்போ வந்து முக்கியமான வேலை, எங்கிட்ட திரும்பலாம் கேமராவா இருக்கு, பயமா இருக்கப்பா. அங்கிட்டு பார்த்தா ஒரு கேமரா முறைக்குது இல்லையா. இப்போ முக்கியமானது என்னன்னா நம்ம வந்து இதை வந்து வேலையை முடிக்கணும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற செட்டப் வந்து உங்களுக்கு கடைசியில் நாங்கள் காட்டுறோம். சரிங்களா, அவ்வளோதாங்க, இதான் வேலை இப்போதைக்கு. எங்க பாருங்க, இதுவும் கொய்யா தான். இது கொய்யாவா? இது ஆமா, இந்த இருக்கு. ஆமா, கொய்யா இப்பதான் வச்சிருக்கு. கொய்யா சின்னது, இப்பதான் வளருது. சரி சரி, வாங்க வேலையை பார்ப்போம். இப்போ வெற்றியும் வஜ்ரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து டிராக்டர் ஓட்டிட்டு வரார், பிவிசி கோலை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதில் ஏதோ நழுவிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கிறார். வஜ்ர் வந்து பின்னால் காரில் வந்துட்டு இருக்கார்.
எவ்வளோ நலி இருக்கு. வாங்க வாங்க வாங்க. பார்த்தேன். அப்படி இங்கே நிப்பாட்டிக்கோ. இப்படி போட்டு ரிவர்ஸில் போகணும். பாருங்க நழுவிட்டே வந்திருக்கு. சரி. இவர் வராரு அண்ணன் பின்னால். மொத்தம் 9 லைன் வருது உள்ள. 9 லைன் போட்டாச்சு. போட்டு மேலே வந்து ஜேசிபி அள்ளி போட்டால் கட்டியும் புட்டியுமா விழுந்துரும்னு சொல்லி வஜ்ரு வந்து கொஞ்சம் பொடி மண்ணாக போட்டு நிரப்புறார். அதுக்கு மேலே ஜேசிபி வச்சு மூட சொல்லணும். இதில் மாட்டணும். சூப்பராக இருக்கும் மணல். அந்த நல்ல இடம் இருக்கிறத பார்த்து போட்டு. என்னன்னா முதல்ல நாங்கள் இதோட முதல் பேட்ச்க்கு டெஸ்டிங் எடுத்து விட போகிறோம். இங்கே பாருங்க, டெம்பரவரியா ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும் மாட்டியிருக்கோம். ஓகேவா? நார்மலாக இந்த மாதிரி இதுல இருந்து பிரிஞ்சு 8 இதுக்கும் போகும். நடுவில் வால்வு இருக்கும், தனியாக வால்வு இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு வால்வு தான் ஓப்பன் இருக்கும், ஒரு நேரத்தில் ஒரு பேட்ச் தான் பாயும். இப்போ நாங்கள் முதல் பேட்சை வேலை முடிச்சிட்டோம். சரி. அதனால அதில் வெறும் 11 கண்ணு தான் இருக்குது. அதனால ஃபுல்லாக திறந்து விட்டுருக்கோம் 11 கண்ணுக்கும். நார்மலாக அந்த இதில் 60 பாயும். 60 பாய் இடத்துல இப்போ 11 தான் பாயும். ஆனால் இப்போ நாங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டுருக்கனால ப்ரெஷர் பிரச்சனை இல்லை. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். போடுங்க, ரெண்டு பேர் கை வச்சு போடுங்க பார்ப்போம். 3, 2, 1 ஃபேன் ஓடிடுச்சு. இப்போ மோட்டர் ஓடுது. பார்த்தா தண்ணி வரணும். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா போதா? ஆகுதா? அது இந்த தண்ணி சத்தம் கேட்குது. பைப்பில் வந்து எம்டியா இருக்கு. முதல்ல தண்ணி போகுது. ஒரு இடத்துக்கு போய் முட்டி தள்ளி வரும். சத்தம் கேட்குதா? கேட்குது. தண்ணி எல்லா இடத்துக்கு போய் வர்றதுக்கே லேட் ஆகும். ஏன்னா முதல்ல உள்ள தண்ணியே இல்லை. அதை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சா தண்ணி வரும். காத்திருப்போம். இந்த இங்கே வந்துருச்சு பாரு. தென்னங்கனுக்கு வந்துருச்சு. இதான் மெத்தடு. இதுல ஒரு 16 mm மாட்டி கண்ணுக்கு பக்கத்துல விடணும். அவ்வளவுதான். இவ்வளோ நம்ம வாட்சினாலே போதும். இந்த அளவுங்கிறது பெரிய தென்னைக்கே இது போதும். இது 1 மணி நேரம் பாய்ச்சினாலே சுத்தி உங்களுக்கு கெட்டிடும். இந்த அளவுல அவங்க எவ்வளவு தெரியும், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கூட இந்த அளவுல பாய்ச்ச மாட்டாங்க. ஆமாய்யா. நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பாய்ச்சலான் இருக்கும். பாய்ச்சலாம். அதனால நம்ம இதை விட குறைச்சு 60 கணக்கு பாய்ச்ச போறோம். அவ்வளவுதான். தண்ணி நிழலா இருக்கு, வெயிலே இல்லை, அதனால கம்மியாக விழுகுது. அங்கே வரைக்கும் போயிடுச்சு தண்ணி. இங்கே வரைக்கும் வந்துருச்சு தண்ணி. கரெக்டாக நீங்கள் பார்க்குறப்ப போட்டு. ஐயோ, பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? உள்ள வாங்க. உள்ள வரவா? ஒரு நிமிஷம் காட்டுறேன். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து அசியோட்னு ஒரு பிராண்ட்ல ஸ்மார்ட் பிளக் இருக்கு இல்லையா. இந்த ஸ்மார்ட் பிளக் வந்து ஏசில ஒர்க் ஆகக்கூடியது. இது எவ்வளவு தெரியுமா? 1800 ரூபாய். சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஏசி ஸ்மார்ட் பிளக்க இதர் ஆகும். நான் பிஜேபியில இல்லைங்க, அப்புறம் திடீர்னு இதர் ஆகும்னு கூப்பிட்டதுக்கு இந்த ஹிந்தி பேசினாலே என்னங்க பண்றது. இப்ப இந்த இதுல வந்து இது வந்து நார்மலா நம்ம ஏசி சப்ளை கொடுக்கறது. நம்ம இதை பைபாஸ் பண்றோம். இதுதான் எஸ்எம்பிஎஸ். இங்க டிசி ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. இதுல இருந்து டிசி அது கன்வெர்ட் பண்ணி தான் இந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ணுது. சரி. நம்ம சோலார் பேனல் சோலார்ல தான் ஆப்ரேட் பண்ண போறோம். நம்மகிட்ட ஏசி கரண்டே கிடையாது. நம்ம என்ன சொல்லிட்டோம், நீ ஏசியை வாங்கி டிசியை மாத்துறதுக்கு நானே டிசி தரேன், வேலையை மட்டும் அப்படின்ட்டு இங்க பாருங்க பக் கன்வெர்ட்டர் வச்சு 12 வோல்ட்டை நம்ம 5 வோல்ட் ஆக்கி இது உள்ள கொடுக்க போறோம். இது வந்து சோல்நாடு வால்வு போடுறதுக்கு. எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இது 1800 ரூபாய்ங்கற நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது வெறும் 1500 ரூபாய். இதுல ஒரு சோல்நாடு வால்வும் 8 நோட் இருக்கு. இதுல நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். எவ்வளோ? 1800 ரூபாய். இது எவ்வளவு தெரியுமா வித்துட்டு இருக்காங்க வெளியே கண்ட்ரோலர்னு பேர்ல? நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய். ஏதோ சோல்நாடு வால்வு கண்ட்ரோலர்னா 40,000 50,000ங்கிறாங்க. ஆனா இங்க 2000 ரூபாய் அதுல என்ன சொல்லிடுவாங்க, தம்பி நாங்க அதுல சிம் போடுவோம், ஜிஎஸ்எம் இருக்கு. ஏங்க ஒரு மாடியூலா சேர்த்தா கூட என்ன ரேட்டு வரும்?
ஒரு 500 சரி, அவங்க பிசினஸ் எப்படியோ அதுல என்ன வேற ஏதோ பிரச்சனை இருக்கோ நமக்கு தெரியல. அதை வாங்கி பார்த்தா தானே தெரியும். எனக்கு அது வேலையே எனக்கு தேவையில்லை. நானே போடுறேன், நானே டம் டிம் வெடிக்க வச்சுக்கிறேன் போதும். அவ்வளவுதான். வேலை செய்யும் அவ்வளவுதான். அதான் எல்லா பொருளும் இருக்கு. ட்ரில்லு, அயன் பாக்ஸுங்கிறேன், சாலிட் அயன், சோலார் பேனல். பஸ் பார் இல்ல, கனெக்டர் தான். ஆனா நீ அதை பஸ் பார் மாத்த போறேன். இதெல்லாம் ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் தான் எனக்கு கிடைச்சிச்சு, இதே பயன்படுத்தலாம்னு இருக்கோம். இது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். அவ்வளவுதான். இதுதான் நம்ம செட்டப். இப்போ பண்ணிட்டு கடைசியா பார்ப்போம். அது அப்போ பார்ப்போம் நம்ம. ஓகே, குட். இது வந்து சோலனாய்டு வால்வுக்கு உண்டான ஆட்டோமேஷன் சிஸ்டம். அந்த மொத்த அசம்பிளி, அதாவது ஆமா கண்ட்ரோலர் யூனிட். ஆமா, இந்த இருக்குல்ல, இது வந்து சோலார் கண்ட்ரோலர். இது வந்து பஸ் பார். ஆமா, பஸ் பார். இது நம்ம பார்த்த பெரிய வேலை. இதுதான் வந்து இதுதான் வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம். 5 வோல்ட் டிசி 8 நோடு ஆட்டோமேஷன் சிஸ்டம். எல்லாம் சால்டரிங் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு. அது இன்னும் சரி பண்ணணும். சீல் பண்ணி இந்த பேனல் தான் அங்கே போய் நிற்க போதா? இந்த பேனல் அங்கே போட போகிறோம். ஓகே, குட். இது 50 வாட்ஸ் பேனல். பார்க்க தான் பெருசாக இருக்கு. என்ன சார் வேலை நடக்கு? இந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கு குழி தோண்டிட்டு இருக்கோம். இப்போதான் இது மாட்டணும். இது என்னது? ஏர் ரிலீஸ் வால்வ். ஏர் ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ். ஓகே. என்ன பண்ணுறீங்க சார்? கலவை போடுறீங்களா? கலப்படம்லாம் பண்ணக்கூடாதியா? இவ்வளோ பெரிய காமெடிலாம் நான் பண்ணக்கூடாது. ஏன்டா எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. அள்ளி போடியா, உள்ள போடியா அஜய்? கரெக்டாக இருக்கு. பொலி வளரவா? இது என்ன இது அளக்க வாசிடுறேன். அள்ளி போடு. நாங்கள் போட்ட கலப்பை இப்படி தூசியாக உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு பட்டை பற்ற வச்சிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு பட்டை பற்ற வச்சிருக்கு. நல்லா சுத்திடக்கூடாது, யாரும் தூக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லையா? இது வந்து சோலார் பேனலும் கேமரா வைக்கிறதுக்காக ஒரு போல் இங்கே வரைக்கும் இருக்கு. குத்தி விடியா. சூப்பராக ஆயிடுச்சியா? சிமெண்ட் எல்லாம் போட்டுட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கா? இப்போ பாதி சிமெண்ட் இருக்கு. இருக்கட்டும். என்ன சார் பண்ணுறீங்க? சோலனாய்டு செட்டப்பு பார்த்துட்டு இருக்கோம். சோலனாய்டு செட்டப்க்கா? ஸ்ட்ரைட்டாக இருக்கா? நேராக இருக்கு. என்ன ஒன்று மாட்டியாச்சா? ஒன்று மாட்டியாச்சு. இது என்னது? இது ஏதோ பெருசாக குண்டாக இருக்குது. ஏதோ சோலனாய்டு வால்வு. எப்படி தண்ணி வரணும்னா இப்படி திருக்கி விடணுமா கையில்? இல்லை, அதுவா திருக்கிறதுக்கு. அதுவா திருக்குமா? சாக்கு அடிச்சிருமா? வயர் இருக்கு. சரி. ஒரேயும் கரெக்ட் இல்லை. சரி, நான் வாட்டுக்கு விளையாட வரேன்னு தொட்டு சாக்கு அதே வயர் இன்னும் பண்ணல. சரி, ரைட். சரி. சோலனாய்டு வால்வு வந்து நேரடியாக தான் அவுட் இருக்கு. ஆனால் இது வந்து திணறுது, வைப்ரேட் ஆகுது. பிரச்சனை என்னன்னு தெரியல. சின்ன தோப்பு உழவடிச்சிட்டு இருக்கோம். வெற்றி உழவடிச்சிட்டு இருக்கார். நல்லா மழைக்கு பொழுன்னு இருக்கு. இந்தா நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கு.
இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உழவுங்கிறதுனால நிறையா கொப்பும் குழாயுமா சேர்ந்து வருது. உழவு நல்லா போயிருக்கா? நல்லா இருக்கு, உழவு நல்லா இருக்கு. இப்போ தென்னைக்கு வந்து தண்ணி இந்த விழுந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. இந்த ஒரு இது பக்கத்தில் காட்டுவோமா? ஃபுல்லாக மண் செட் ஆகணும், மாற்றி பிடிச்சா அப்படியே கையை கழுவிக்கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து நமக்கு மேலே வந்து தண்ணியாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோன்னா கீழே வந்து பைப்பு இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சு. இந்த வேலையை சரி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளாக மட்டும் பார்க்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசாகவே இதுக்கு செலவழித்தோம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மெயின் லைன், அதாவது மோட்டர்லேருந்து வரல ஒரு பைப் வந்துச்சு. அந்த பைப்லேருந்து ஒரு டீ மாதிரி போட்டு இதுக்கு மேலே ஏர் ரிலீஸ் வால்வ் மாட்டியாச்சு. வர காற்று தண்ணியோட காற்றும் சேர்ந்து வரும். அந்த காற்று எல்லாமே இது வழியாக போயிடும். மிச்ச தண்ணி எல்லாமே இங்கே ஒரு டீ, இங்கே ஒரு டீ, அங்கே ஒரு டீயாக போட்டு இது ஃபுல்லாக முன்னாடி சொன்ன மாதிரி 8 லைனில் போகும். அதில் இந்த பக்கம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் பார்க்கணும். பைப்பை வளைச்சி சூப்பராக பிரச்சனை இல்லைல்ல. அவ்வளோதான். வந்து ஒரு லைன் முடிச்சாச்சு. இன்னும் இந்த மாதிரி 8 பண்ணணும். 2 லைன். இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஏர் வால்வை நாங்கள் முதல்ல மாட்டாமல் எல்லாமே மாட்டியாச்சு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சோலனாய்டு எல்லாமே மாட்டிட்டோம். இந்த வால்வ் எல்லாமே மாட்டிட்டோம். இதே மாதிரி மாட்டிட்டோம். அதனால தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் முதல்ல பண்ணுற வேலையை விட எங்களுக்கு பெரிய வேலையை இப்போ வந்து நின்றுச்சு. இப்படி மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான பிரச்சனை. இதை நாங்கள் யார்கிட்டையோ கேட்டு பார்த்துட்டோம், கொடுத்தவங்ககிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. அவங்களுக்கு எதுவுமே வந்து இங்கே நடக்கிற ஆக்சுவல் இஷ்யூ தெரியவே இல்லை. எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஏர் வால்வ் மாட்டினா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஏர் வால்வும் நாங்களும் மாட்டினோம், அங்கே மட்டும் மாட்டினோம். அதுக்கப்புறம் இருந்துச்சு முன்னாடியும் ஒன்று வைக்கணும், பின்னாடியும் ஒன்று வைக்கணும். அப்புறமா நாங்களாம் ஒருக்கா வச்சு டெஸ்ட் பண்ணப்போ வேலை செஞ்சிருச்சு. நம்ம தான் எல்லாமே பசை போட்டு லாக் பண்ணிட்டோமே, வேறு வழியே இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு புதுசாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஒன்று ரொம்ப இப்படி ஒட்டி மாட்டிகிட்டு இருக்கோம். இல்லைனா எங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே கேப் விட்டு தான் மாட்டுவோம். இப்போ ஒர்க் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு இது பெர்மனண்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறனால இப்படி மாட்டோம். ரைட். என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ தான் எல்லா பாதி வேலை பார்த்த மாதிரி பாதி வேலை முடிஞ்சிருச்சு. பண்ணும்போதே வந்து நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வர வழியிலே வந்து நாங்கள் தேங்காய் பன் மற்றும் கடலை மிட்டாயெல்லாம் வாங்கிட்டோம். கடலை மிட்டாய் காரில் இருக்குது. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு இருக்கிறோம். அநியாயத்துக்கு டயர்ட், பசிக்க ஆரம்பிச்சிடும். சரியான இன்னைக்கு மேகமே இல்லைங்க, கிளியர் ஸ்கை, நல்ல ப்ளூவாக இருக்குது. அதனால் சரியான வெயில். வெக்க கையெல்லாம் பசையாக இருக்குது. இந்த கையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கண்ணுலாம் இருக்கு நிறையா. கண்ணு வைக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் இந்த வேலையை முடிச்சுட்டு போய் நொச்சி, அத்தி, தங்கர்லி, ஆடாதோட, அப்புறம் பப்பாளியும் சின்ன பையனுக்கு 2 பேர் இருக்காங்க. 8 கண்ணு, அத்தி, தங்கர்லி, ஆடாதோட, பப்பாளி உள்ள. என்னாச்சு சிரிக்கிற? இல்லை, எல்லா கண்ணும் தெரியணும் அப்படியே காமிக்கிறியான்னு. இரு, இப்போ எதுன்னு சொல்லு. தெரியாது, என்னை காமெடி பண்றவனுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியும் காமிக்கிறியான்னு கேட்டேன். தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாதா? அதுதான் அவனுக்கு தெரியாது. நொச்சி நொச்சி இது நொச்சியா? ரைட். அடுத்து ஆடாதோட. இது ஆடாதோட வீட்டுல நீங்க சொன்னீங்க. தங்கார்லி, இவன் தங்கார்லி. அத்தி, இதான் அத்தி. நீங்க என்னென்ன கேட்க கூடாதுப்பா. என்ன தெரியுமா பண்ணணும், இதுல என்னென்ன இருக்கு சொல்லு பாப்போம். இதான் அத்தி, இது 2 அத்தி. எப்படி சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே ஓகே. மேலே அவ்வளோதான். இங்கே பாரு, பொருட்கள் அப்படியே கிடக்குங்க. வெயில்ல இருக்கு. சோலார் வால்வ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. பிளம்பிங் வேலை முடிஞ்சது. இப்போ எலக்ட்ரிஷியன் வேலையா? ஆமாம். எல்லாத்துக்கும் ஏர் வால்வ் மாட்டியாச்சு.
இப்போ தான் பார்க்க நல்லா இருக்கே. ஆனால் நாங்கள் மாட்டினதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதனால என்ன இருக்குது இப்போ நம்ம என்ன அப்புறம் இதோ கான்ட்ராக்டுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லை அழகுக்கு வேலை பார்த்துட்ருக்கோமா? வேலை செஞ்சால் சரி டிவைஸ் அவ்வளோதான். அப்படி சொல்லிடணும், வேறு வழி கிடையாது. அப்படி சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிட்டணும். இது என்ன டிவைஸ் வச்சுட்டு கிஸ்குன்னு கிடக்குற? இதெல்லாம் கிரிம்பிங். இது வந்து கிரிம்பிங் இல்லை, சாரி, வயர் ஸ்ட்ரிப்பர். நவீன வயர் ஸ்ட்ரிப்பர். நவீன பூச்சிக்கொல்லி மருந்தா? அதாவது நவீன மூட்டைப்பூச்சி. என்ன சைஸ் வயராக இருந்தாலும் சரி, இங்கே வாங்க காட்டுறேன். நம்ம இந்த கட்டிங் பிளேயரில் வெட்டுறோம், வயர் ஸ்ட்ரிப்பரில் வெட்டுறப்போ கூட ப்ரிசிஷன் இல்லைன்னா வயர் உள்ளே இருக்கிற காப்பர் வெட்டிடும். இது அப்படி கிடையாது. நமக்கு என்ன அளவு வேணுமோ இப்படி உள்ளே வச்சுட்டு எனக்கு இந்த அளவு வேணும், இதை நான் அப்படியே அமுக்குறேன்னா அழகாக நீங்கள் உள்ளே பாருங்கள், அவ்வளோதான். எடுத்தோம்னா அவனே வெட்டி இழுத்து கொடுத்துருவான். அதெல்லாம் நம்ம அழுத்தி வெட்டிட்டோம்னா வயரோட சேர்த்து வெட்டிடும். இதுல என்ன அழுத்தினாலும் நாங்களாம் இந்த வாயில வச்சு பல்ல வச்சு கடிச்சு இழுத்தோமே, அதெல்லாம் தேவையில்லையோ? அது சின்ன வயரை கடிக்கலாம். இந்த வயரை எல்லாம் கடிச்சா பல்லு போயிடும். அது தாயா. இது என்னது? இதுதான் கிரிம்பிங், சீல் பண்றதுக்கு. இந்த 2 வயரையும் சேர்த்து பின்னிட்டு இதுக்குள்ள, அதாவது இன்சுலேஷன் டேப்புக்கு பதிலா இது இன்னொரு நவீன கருவி. இது நவீன கருவியா? சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காணொலியோட இறுதிக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம சோலனாய்டு வால்வ்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு. ஓரளவுக்கு எல்லாமே வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. இப்போ அடுத்து வர காணொலியில் நாம் அடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் அமிலம் நம்மகிட்ட வந்து நிறைய இருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லா தென்னை மரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் மொத்தமாக கரைச்சி அந்தந்த மரத்து அடியில் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு இருந்தோம். சரி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலி அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.